இன்னைக்கு பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள். கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கருமுட்டை வடிக்கல, அதே மாதிரி கர்ப்பப்பை யூட்ரஸ் வீங்கிருக்கு, வீக்கமாக இருக்குது, இறங்கியிருக்கு, பிளேபின் டியூப்ல அடைப்பு இருக்குது, அதே சமயத்தில் இர்ரெகுலர் மென்சஸாக இருக்குது, தொடர்ந்து இந்த உதிரப்போக்கு போயிட்டே இருக்குது, அதே மாதிரி மாறி மாறி போகுது, இல்லை வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்ற பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மூலிகைகள் இருக்கு, அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்? ஆமா சார், கருங்குவளைன்னு சொல்லுவாங்க. இது கருங்குவளையா? கருங்குவளை பூ அழகா இருக்கு ஐயா. ஆமா, நீலக்குவளைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது பூ, இது காய். இது காய். சரிங்கய்யா. இது சம்பளமா நம்ம சாப்பிட்ற பயன்படுத்தக்கூடிய மூலிகை தான். இதை நல்லா கொஞ்சமா ஒரு பிடி தழையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளரா அதை வத்த வச்சு அதை காலையில வெறும் வயிற்றுல பெண்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது வெள்ளைப்போக்கு கட்டுப்படும். வெள்ளைப்போக்கு கட்டுப்படும். அவர்களுக்கு மென்சஸ், மாதவிடாய் காலத்துல வருகின்ற வயிற்று வலி குறையும். அதிக மென்சஸ் போடுறது இல்ல போகாமலே இருப்பது, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. மெயினா வெள்ளைப்போக்கை பெண்களுக்கு குறைக்கக்கூடிய மூலிகை. ஓஹோ, உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம்? அதான் அவங்க இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இலைய ஒரு பிடி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி 1/2 டம்ளரா எடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமா காலையில சிப் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது வெள்ளைப்போக்கு ஒரு 10-20 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு கட்டுப்படும். கட்டுப்படுத்தி தொடர்ந்து சாப்பிடும்போது வெள்ளைப்போக்கே அவங்களுக்கு நின்றுடும். அந்த அளவுக்கு உடலை குளிர்ச்சி கொடுத்து அவங்கள உடலை வன்மையா வச்சுக்கும். இந்த வேரம் பாத்தீங்கன்னா சில பேர் கால் வீங்கி போயிடும். அந்த வீக்கத்துக்கு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இதே போல சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு சீரகம் போட்டு குடிச்சிட்டு வரும்போது கால் வீக்கத்தை எடுக்கும். அது மாதிரி ஒரு சிறந்த மூலிகை இது. இந்த பூக்களை சனீஸ்வர பகவானுக்கு கட் பண்ணி அந்த கோயில்ல அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்காக இது ஒரு சிறந்த மூலிகை. என்ன நேயர்களே, அதாவது பெண்களுடைய இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைக்கும் அதே மாதிரி உதிரப்போக்கு மாறி மாறி வர பிரச்சனைகளுக்கும் பாத்தீங்கன்னா இது அற்புதமான மூலிகைன்றாங்க. ஐயா, சாப்பிடலாமா? சாப்பிட மூலிகை தான். ஐயா, சாப்பிட்டு காமிங்களே. நீங்க தான் மூலிகை சாப்பிட்டு காமிப்பீங்க. பாருங்க, 2 பேருமே இந்த மூலிகை எடுத்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஐயா சாப்பிட்ற மூலிகைலாம் சாப்பிடக்கூடிய மூலிகைகளா இருக்கும். அந்த மூலிகை தான் சாப்பிடுவாங்க, மற்ற மூலிகை சாப்பிட மாட்டாங்க. இது என்ன சுவையில இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஐயா. உடல் குளிர்ச்சி தரும் இல்லையா, அதனால ஆண்களும் சாப்பிடலான்றீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் ஐயா. இந்த பூ ரொம்ப அருமையா துவர்ப்பா இருக்குது, கொலகொலப்பா இருக்குது. என்ன நண்பர்களே, மூலிகையுடைய தன்மை துவர்ப்பா இருக்கு, கொலகொலப்பா இருக்கு. இந்த மூலிகை குளிர்ச்சியான மூலிகை. இது முக்கியமா பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. ஆண்களும் பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணமா இருக்கும், 1-2 சாப்பிடலாம், தவறு இல்லையா? தவறு இல்லை. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.